வெல்கம் டு கனா அகாடமி. 12th ஆகஸ்ட் அன்னைக்கு நைட் இப்ப ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கான லிஸ்ட். ஃபைனல் லிஸ்ட் வந்து இதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷன் கொடுத்திருக்காங்க. எந்த காலேஜ் எந்த கேட்டகரியில வந்து நமக்கு காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அடுத்து கிளியரா பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட எக்ஸாக்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட். என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. சீரியல் நம்பர், ரேங்க் இருக்கு. ரேங்க்ங்கிறது வந்து ஆல் இந்தியா ரேங்கிங் அண்ட் அலாட்டட் கோட்டா என்ன கோட்டால நமக்கு கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிள் ஓபன் சீட் கோட்டான்னு இருக்கு அண்ட் இங்க பாருங்க ஆல் இந்தியா கோட்டான்னு இருக்கு. ஆல் இந்தியா கோட்டால கிடைச்சிருக்கா இல்ல ஓபன் சீட்ல கிடைச்சிருக்கா, டெல்லி யூனிவர்சிட்டி கோட்டால கிடைச்சிருக்கா, ரைட். அண்ட் என்ஆர்ஐனா சப்போஸ் என்ஆர்ஐ அண்ட் ஐபி கோட்டா அப்படின்னா ஐபி வார்டு கோட்டாவா எல்லாமே கிளியரா கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு சீரியல் நம்பர், ரேங்க், ஆல் இந்தியா ரேங்க், என்ன கோட்டால நமக்கு கிடைச்சிருக்கு, என்ன இன்ஸ்டிடியூட் வந்து அலோகேட் ஆயிருக்கு, கோர்ஸ் எம்பிபிஎஸ்ஆ பிடிஎஸ்ஆ அண்ட் அலாட்டட் கேட்டகரி அகைன் ஓபனா கேண்டிடேட் கேட்டகரி ஃபைனலி ரிமார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. ரைட். இதுல ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இது ஒரு 1000 பேஜஸ்க்கு மேல இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு பேத்துக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நான் காமிக்க போறேன். 26,608 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்பிபிஎஸும் பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது பிஎஸ்சி நர்சிங்மே இதுல வந்திருக்கு. கேட்டகரி எல்லாம் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட கேட்டகரி எல்லாம் ஜெனரலா, ஓபிசியா, எஸ்சி, பிடபிள்யூடியா எல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்ட் என்ன கேட்டகரியிலன்னு பார்க்கும்போது என்ஆர்ஐ கேட்டகரியிலும் இருக்கு. என்ஆர்ஐ கேட்டகரியிலே வந்து பிரியாரிட்டி 2 பிரியாரிட்டி 1 அப்படின்னு வந்து அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க இப்ப சப்போஸ் சர்ச் பண்ணணும் அப்படின்னா பை நேம் நீங்க சர்ச் பண்ண முடியாது. உங்களுடைய ஆல் இந்தியா ரேங்க் வச்சு தான் நீங்க சர்ச் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 26,000 பேர் கிட்ட கிடைச்சிருக்கு. ஆன் பிஹாஃப் ஆஃப் கனா அகாடமி ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட் தான். இதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்தோம்னா திருப்பி என்ன மார்க்ல என்ன கேட்டகரிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல வந்து டீம்டு பெய்டு சீட்ஸ்மே இருக்கு. அதையும் பாருங்க. ஜெயின் மைனாரிட்டி கோட்டா இருக்கு. இந்த மாதிரி எல்லா கோட்டா வயசும் இருக்கும். பொறுமையா நீங்க அதை கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு இமீடியட்டா ரிசல்ட் போட்ட உடனே உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கனா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.